ஓம் சக்தி. 35 வயதான நோய்வாய்ப்பட்ட பெண்மணி அவர். இளவயது முதற்கொண்டே சக்தி வழிபாடு செய்து வருகிறவர் அவர். ஒருமுறை தட்டம்மையால் பாதிக்கப்பட்டு துன்புற்றுக் கொண்டிருந்த நேரம். 4/1/1995 புதன்கிழமை நீராடிவிட்டு பூஜைகளை முடித்துக்கொண்டு காலை 11 மணி அளவில் வீட்டில் அமர்ந்தபடி இருந்திருக்கிறார். அப்பொழுது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்கவே எழுந்து சென்று கதவை திறந்திருக்கிறார். மஞ்சள் புடவையில் நெற்றியில் குங்குமத்துடன் ஒரு நடுத்தர வயது பெண்மணி. நான் ஓம் சக்தி கோவிலிலிருந்து வருகிறேன். உனக்காகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து போடு என்று கேட்டார். இவரும் உள்ளே சென்று அரிசியை கொண்டு வந்து கொடுக்க முந்தானையை நீட்டி வாங்கி கொண்டார் அந்த பெண்மணி. இன்னும் நான் 7 வீடுகளுக்கு போக வேண்டியிருக்கிறது. நீ தினமும் மஞ்சளும் வேப்பிலையும் அரைத்து கன்னத்தில் தடவி கொண்டு வா, சரியா என கூறியபடி அங்கிருந்த செம்பில் இருந்த தண்ணீரை இவர் மேல் தெளித்துவிட்டு நெற்றியில் குங்குமமும் இட்டு 7வது நாள் வருகிறேன், வரட்டுமா? நீ ஓம் சக்தி கோவிலுக்கு வா என்று கூறிவிட்டு விடுவிடுவென வெளியேறிவிட்டார் அந்த பெண்மணி. யார் இந்த பெண்மணி? நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லையே. பசிக்கிறது, அரிசி போடு என்றார்களே. சோறு போடு என்று கேட்காமல் அரிசி போடு என்றாளே. ஓம் சக்தி கோவிலிலிருந்து வருகிறேன், உனக்காகவே வந்தேன் என்றாளே. இன்னும் 7 வீட்டுக்கு போக வேண்டும் என்று வேறு கூறினாளே. 7 வீடு என்று எதை குறிப்பிட்டாள்? ஒருவேளை அம்மாவாக இருக்குமோ? இத்தனை வருடமாக மேற்கொண்ட சக்தி உபாசனைக்கு இறங்கி நம்மை தேடி வந்தாளோ? நம்மை தேடி வரும் அளவிற்கு அப்படி என்ன புண்ணியம் செய்துவிட்டோம் என்றெல்லாம் எண்ணியபடி தவிப்பும் பரவசமும் கொண்டார் அந்த பெண்மணி. 7ஆம் நாள் வருகிறேன் என்று அம்மா கூறிவிட்டு போனாளே என்று எதிர்பார்த்தபடிதான் இருந்தேன். கண்ணுக்கு தெரியும்படியாக அம்மா வரவில்லை. சூட்சமமாக வந்து போயிருக்கிறாள் என்று மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கள் பூஜை அறையில் அம்மா படத்திற்கு முன்பாக நவதானியம் பரப்பி வைத்திருந்தோம். அதிலே 3 விரல்கள் பதிந்த அடையாளம் காணப்பட்டது. அதற்கு மேலே புத்தம் புது வேப்பிலை ஒன்றும் இருந்தது. எங்கெல்லாம் பக்தி மிகுந்த ஆன்மாக்கள் இருக்கின்றனவோ அவதார காலத்தில் பரம்பொருள் வருகிறபோது வலியச் சென்று அந்த ஆன்மாக்களை ஆட்கொள்ளுமாம். அந்த ஆன்மாக்கள் பக்தி பரவசப்பட்டு தொழுவது கண்டு பரம்பொருள் ஆனந்தப்படுமாம். அவதார காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்கிறார்கள். அமெரிக்காவில் பென்சிலோவேனியா என்ன, தென் அமெரிக்கா என்ன, பாரிஸ் என்ன, எங்கெல்லாம் அம்மா என்று பக்தி பரவசத்தோடு ஆன்மாக்கள் ஏங்கி தவிக்கின்றனவோ அங்கெல்லாம் அம்மா ஏதோ ஒரு வகையில் தன் இருப்பை புலப்படுத்தி தன் அவதார தலமான மேல்மருவத்தூருக்கு ஈர்த்து கொள்கிறாள். தன் எல்லையில்லா கருணையில் நனைத்து அனுப்புகிறாள். தேசம், காலம், தூரம் என்பனையெல்லாம் நமக்குத்தான். எல்லாம் கடந்த அவளுக்கு வரையறைகள் ஏது? ஓம் சக்தி.